இன்றைக்கு இங்கிலீஷ் அப்போ இங்கிலீஷில் தான் என்ன நல்ல ஒன்று சொல்லி கேட்போம் தெரியும். போகிற நேரத்தில் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோ அனிவாரம் போட்டு இப்படி சொல்லாட்டோம் இருக்கா இப்படி சொன்னா டீச் இப்படி நிமித்தம் ரோட்டுக்கு அவங்க காப்பாற்றில் வந்து மாறப்படக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டு மார்க் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் நல்லா இருக்கும் நல்ல குளிர்மையான இடம் பக்கம் சேஸ் முடிய அப்படி ஒரு 2-3 மணி நேரம் வாங்க முடியல வாழ்க்கை நடுவாசி நடுவாரன்ட்டு இன்ஜின் பட்டி மற்ற வந்துட்டு போட்டிக்கு இல்லாமல் வந்து கலவி கொண்டிருக்கணும் ஷம்போ வேற எதுவும் இல்லையா அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கே நினைக்கிறோம் காருக்கே இருக்கிறவன் உண்மைக்கு வந்துட்டு இன்றைய தினம் அதாவது காருக்கு இருக்கிறவங்கன்னு சொன்னால் கேரவன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்துட்டு ஒரே பிஸியான 2 நாளாக வந்துட்டு வீட்டிலேயே வந்து நிற்கிறது இல்லை. இப்போ தம்பியுமே வந்து இப்போ தான் வந்து எக்ஸாம் முடிஞ்சு வந்தோம். இன்றைக்கு என்ன எக்ஸாம்டா? இன்றைக்கு இங்கிலீஷ் நடந்தா. அப்போ இங்கிலீஷில் தம்பி என்ன நல்ல ஒன்று சொல்லி கேட்போம் தெரியும். ஏன்டா சொல்ல மாட்டீங்க? சரி, அப்போ இன்றைக்கு ஏபிசிடியில் தான் வெளியிருப்பானே. ஓகே, அப்போ இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காய்ச்சி வணிக்கிறாங்க கேரமேன்னு சொல்லி போய் சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் காரை வந்துட்டு சேவிஸ் கொண்டு போக போகிறோம். என்ன அதாவது வந்து அன்றைக்கு ஒரு சொல்லிச்சு இப்போ உங்கள் இடத்துல வந்துட்டு சேவிஸ் ஸ்டேஷன்லாம் இப்படி இருக்குன்னு தெரியாது. ஒருக்கா நீங்கள் வந்துட்டு காட்டுங்கன்னு சொல்லி உண்மைக்கு வந்துட்டு நீங்கள் காரில் நடக்க போகிறீங்கள் தானே. அப்போ அதை வந்து ஒரு வீடியோவாக பதிவு செய்யலாம் தானேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தேன். அப்போ அவற்றை ஆசைக்கு நாங்கள் வந்து இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய பொழுதை வந்து எப்படி போகுதுன்றதை வந்து காட்ட போகிறோம். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:40 1:45 ஆகுது. அப்போ அந்த வகையில் வந்துட்டு இன்றைய தினம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற காரமே வந்து விற்க போகிறோம். இந்த கார் யாராச்சும் வேணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. விக்ஸ் அதாவது வந்து எடிஷன் 2 அந்த சேஃப்டி எடிஷன் அனிவர்சரி மாடல்னு சொல்லி இந்த கார் வந்து விற்பனைக்காக வந்து இந்த கார் தான் வந்து சேவிஸ் போடுறாக்காண்டி கொண்டு போகணும். அந்த அண்ணா வந்து வந்திருந்தவர் வியூ சொன்னாக்கா நீங்கள் இந்த காரைக்காக சேவிஸ் போட்டுன்னு வாங்க, இது வந்து நாளைக்கு வீடியோ போடணும்னு சொல்லி இந்த கார் வந்து நாளைக்கு நான் வீடியோ போடுவேன். அப்போ வீடியோ போகிறாக்கு முன்னே வந்து இப்போ நாங்கள் வந்து சேவிஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு 100 மீட்டர் அளவில் வந்துட்டு நிற்கிறோம். என்னதுக்கு நான் நினைக்கிறோம் இல்லை நினைக்கிறேன் சேவிஸ் போட போகிறோம். நாளைக்கு வந்து வேன் ஒன்றுக்கு வந்து சீட் ஏற்ற போகணும். அப்போ அதால் வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் இதில் முடிக்கணும் இந்த வேலையை. அப்போ எந்த வேலை வந்து வீடியோ எடுக்கிறது மற்ற வந்துட்டு கார்களுக்கு இப்படி வேலையில் செய்கிறது சீட் போட்டுறது அப்படின்னு சொல்லி போட்டு அதை வீடியோ போட்டு விற்று கொடுக்காம வந்து என்னுடைய வேலை. அப்போ அதை தான் வந்து இன்றைக்கு நீங்களுமே பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னே வந்து கடையில் ஒன்றில் போய் வந்துட்டு சாப்பாடு ஏதாச்சும் வந்து வாங்கின்னு வரணும்னு சொன்னால் எப்படியுமே வந்துட்டு நாங்கள் போய் வர லேட் ஆகும். இப்போ நேரம் வந்து 1 மணி 2 மணி என்றைக்கில் நாங்கள் எப்படி அவங்க விட்டுற டைம் வந்து அப்படி ஒரு 5 மணி 6 மணி ஆகுமே. அப்போ பார்த்தீங்களா தம்பி வந்து சொன்னோன்னு இப்போ 5 மணி 6 மணி ஆகும்னு சொல்லியிருந்தாடான்னா நான் கொஞ்சம் வெளுக்கிட்டு வந்திருப்பேன்னு சொல்லியிருந்தோம். சரிக்கும் என்ன என்ன செஞ்சு சரி. அப்போ இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ அங்கே தான் வந்து போப்போம். அதுதான் நீங்களுமே பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போகிறாக்கு முன்னாடி சொன்னாக்காரன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலேக்கு பெல் பண்ணி கொடுத்துன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உடனுக்குடனே வேறு உங்களுக்கு. அப்போ நாங்கள் இப்போ வந்து அங்கே போகிறோம். போகிறாக்கு முன்னே வந்து சாப்பாடு ஏதாச்சும் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி மதியம் என்ன சாப்பிடையில இப்போ மேலுக்குமே வந்துட்டு அது ரக்ஸ்ன்னு சொல்லி அங்கே வந்துட்டு சேவிஸ் நாங்கள் போடணும்னு சொன்னால் மேலுக்கு வந்து ரூம் ஒன்று இருக்குது, அது ஏசி ரூம் உண்டு. அங்கே போய் கஸ்டமர் போய் இருக்குது, அவங்க சேவிஸ் எல்லாம் முடிச்சு போட்டு பில் தருவாங்க, அதை கட்டி போட்டு வர வேண்டிய அப்போ ஏசிக்கு வந்து போய் இருக்கலாம். அப்போ அதை தான் வந்து இன்றைக்கு ஒரு வீடியோ பதிவு செய்ய போகிறோம். அப்போ நீங்களுமே வந்து தொடர்ச்சியாக பார்த்து ஒன்று இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்றைக்கு வந்து வீடியோ எடுக்கிறாக்க அம்மாக்கள் வந்து ஒரு கோயில் ஒன்றுக்கு வந்து போனோம். என்னமே கோயிலுக்கு போனால் ஒரு சின்ன ஒரு நேர்த்தி ஒன்று செய்யணும்னு சொல்லி போயிட்டீங்கன்னா இப்போ நானும் தம்பி தான் இப்போ விட்ட சமையல் இல்லை. இப்போ இன்றைக்கு நாங்கள் என்னென்ன வாங்கி நாங்கள் காட்டு பார்ப்போம். மிக்சர், பெப்சி சோடா, மற்றது ரோலர் கேக் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கோம். அப்போ அதை தான் வந்து இப்போ நாங்கள் கொண்டு போக போகிறோம். கொண்டு போயிட்டு சேவ் ஸ்டேஷனில் போய் பார்ப்போம். என்ன காரை கொண்டு போயிட்டு இங்கே அவங்க நல்ல ஒரு படிவான காருக்காக நிற்கிறோம். இப்போ நாங்கள் போகல என்னமேன்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதான் வந்து எங்களுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கணும். பிறந்தாள் முடிஞ்சதுக்கு இன்றைக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் வந்தாலும் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு நல்ல வேலை நிறைய வேலை தான் வந்து நடந்து கொண்டு இருந்தது. வேனை கொண்டு போகணும், காரை கொண்டு போகணும்னு சொல்லி இன்றைக்கு தான் கொஞ்சம் ஓய்வாக இருக்குது. இப்போ காரை கொண்டு போயிட்டு அங்கே நல்ல நித்திரோவில் போகிறோம். துளைச்சி வந்து பார்த்தோன்றோங்கோ. இப்போ நாங்கள் அங்கே போகலாம். இப்போ தம்பி வந்துட்டு எல்லாம் வாங்கி வந்துட்டாங்க. வாங்கிட்டீரா? என்னென்ன வாங்கினீங்க? அங்கே வச்சா இருக்கும் என்ன? ஓகேவா, ரெடியோ போகிறதுக்கு. இங்கே பாருங்க, பேக்கை தூக்க அப்படியே. இங்கே பாருங்க, அப்படி இல்லாமல் வச்சுக்க. இதை வைவா பர்ஸுக்குள்ள கேக்கு கேக்கு பர்ஸுக்கு வைக்கண்டா. இதை வாங்கிடா வச்சுங்காட்டு.
வை காசு எங்கடாக்கோ வை வச்சிட்டு அண்ணா போட பாத்தி இருக்குல்ல இது வந்துட்டு நான் லைசன்ஸ் எடுக்க போற நேரத்தில் வந்துட்டு எடுத்த போட்டோ நீ வேற ஓகே பஸ் போமே எப்போ கண்ட இந்த காரு அது இஞ்சி வாங்க இந்த கார்லாம நான் போக போகிறோம் இப்போ சேவ் ஸ்டேஷன் முன்னாலாம தான் நிற்கிறேன் தம்பியும் சரியான பிஸி என்ன கீரை எப்படி போகிறேன்னு காட்டுறேன் பேர் இப்படி எடுத்து இப்படி எடுத்து போட்டு சிக்னல் அங்கால் பக்கம் போடணும் சரியோ போட்டு இப்படி சுழட்டணும் இருக்கா இப்படி சுழட்டிச்சு இப்படி நிமித்தணும் ரோட்டுக்கு அப்போ பின்னால் கண்ணாடி பார்க்கணும் வெள்ளக்கோட்டுக்குள்ளே வந்துட்டு தோண்டு இப்படி போய் கொண்டு இருக்கல சேவ் ஸ்டேஷன் பேரும் அப்படியே காட்டு சரியோ இப்போ நாங்கள் மெதுவாக தான் வந்து போய் கொண்டிருக்கோம் தம்பி நல்லபடியும் அங்கே வேண்டாம் இங்கே பக்கம் கூடுதலாக வந்து எல்லா இடமும் அந்த என்னன்னு சொல்கிறோம் தோட்டக்கை பக்கம் தான் இஞ்சால அப்போ இஞ்சால வந்துட்டு நல்ல ஆமை இருக்கும் நல்ல குளிர்மையான இடம் இஞ்சால் பக்கம் இப்போ நாங்கள் சேவ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு அங்கே இந்த ரோல கேட்கலாம் இருக்கு விலை பாத்தி அங்க என்ன விலையாம் இந்த கேக் நாங்கள் விலை ஓட்டினாங்கல்ல அங்கே இது என்ன விலையாம் இது 350 ரூபா 450 ரூபா சேவ் ஸ்டேஷன் இருப்பாங்க ஒரு வீடு மாதிரி தான் வந்து சோடிச்சு வச்சுக்காங்க பாருங்க காட்டுங்க சேவ் ஸ்டேஷன் அப்படி இப்போ நாங்கள் வந்து போவோம் இன்னும் ஆக்களே இல்லைடா வெளியில் அப்படி போட்ட காட்டு டாக்ஸ் கார் போஷன் இருக்கு அப்போ எங்களை வேலைக்கு விட்டுறீங்க ஆக்கள் இல்லைன்னு ஆக்கள் இல்லைன்னா வானம் இருக்கு உள்ள கணக்கு அதுக்கு துடைக்கிறதா அது துடைச்சி போட்டு விடுறாரு துடைச்சிட்டு விடுறது காட்டு அப்படி ரோட்டு ஓகே அப்படி நாங்கள் வந்துட்டு விட்டாச்சு நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம் எல்லாம் விட்டுட்டு ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே வந்தாச்சு இங்கே பாருங்க முன்னுக்கு வந்துட்டு நிற்கிறோமா ஃபுல்லாக பூ மரங்கள் எல்லாம் தம்பி டேய் தம்பி 7 மணியா ஆமாம்டா டேய் இப்படி இப்போ அந்த காப்பீட்டெலாம் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்களே சாப்பிட்டி இது காணுமா கேக் சாப்பாடு காணுமே இந்த கவலையாக இருக்கேன் எனக்கு ஏன்டா அவ்வளோ அண்ணாவோட வந்தனான் என்ன கேப்பியமே கூட்டின்னு போய் நீங்கள் பார்த்துன்னு பள்ளிக்கு தான் வர மாட்டேன் இந்தியோட விசில் ஆகுமா ஆளுக்கு அப்படிங்க பொட்டியில் இப்போ எல்லாம் குயிக்காக வேலை செஞ்சு நிற்கிறாங்க ஆனால் எல்லாம் கழுவுங்க காப்பீட்டு இல்லாமல் கழுவுங்க எல்லாத்தையும் போமே நான் மேலே ஏசி எடுப்போமே போய் காய போடுங்க காயத்துக்கு போட்டு உடனே காய போடுங்க பாலாம்பா எங்கே போகிற ஏசி கேட்க போறியோ இப்போ அவங்களும் இப்போ வெய்யக்கான வேலை செய்கிறாங்க நிற்கலாம் நான் நஞ்சு அவங்க காப்பாற்றில் மாறப்படக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கும் 9 இடங்கள் எல்லாம் வந்து மாறப்பட்டுரும் தம்பி டேய் ஏசி கேட்க போறியோ எங்கே இப்போ அவங்க பொடியெல்லாம் வெய்யக்கான வேலை செய்கிறாங்க நீ நின்று கழுவை பார்த்து நீ சொல்லு அண்ணா 5 கழுவுக்கும் அதுக்கு கழுவுக்கும் சரியே மேலே இருக்கக்கூடாது என்ன அப்போ சாப்பிடுவேன் கேக்கு நான் பரைய நீ சாப்பிடு வெக்கமாக மே சாப்பிடு நான் பார்த்தில பொடி நேசி கேட்குறான் ஏசியில் ஒன்று விடட்டுமா பேர் பொடியில் இருக்கிறாங்க இருக்கான் காரை வந்துட்டு கொண்டு போய் கலவராது இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு வந்து இப்போ லேட்டாக வந்தது கொஞ்சம் பிரியோசனமாக போய் எல்லா காரும் களையும் முடிஞ்சுது எங்கே மட்டும் தான் நிற்கிது இப்போ 5 மணி ஆகணும் இப்போ களையை போட்டு காய விடணும் இதை கொண்டு வயலுக்கு போமாடா நீ நாயோட காய்ச்சல் ரோஜினி டேய் நாய்க்குடியோ காய்ச்சல் இந்த ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சேஃப் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுது வந்து இப்போ கலவராக்கான் எங்கெங்கே காரக்காமல் போட்டு கிடக்குது நாங்கள் சைட் அன்றைக்கி போய் ஜக்கில் ஊற்றி போட்டு மற்ற வந்து கழுவுவாங்க நாங்கள் மேலே போய் சாப்பிட போகிறோம் மற்ற வந்து கழுவ போகிறோம் இப்போ நேரம் 1:55 இவன் சேஸ் முடிய அப்படி ஒரு 2-3 மணி நேரம் அன்றைக்கு எல்லாம் முடிஞ்சுது எங்கே வந்தால் நிற்கிது வேலைக்கு பின்னே வந்ததுமே நல்லா போயிட்டு சொன்னால் வேறு வாகனங்கள்லாம் காலியை விட்டுட்டாங்க இது மாதிரி தான் நிற்கிது
கழுவி போட்டு பார்ப்போம். சேவிங் ஸ்டாண்டர்டுக்கு வந்தாச்சு. இங்கே அவங்க கார் எல்லாம் வந்து கழுவி போட்டு கிடக்குண்ணே. என்ன புதுசோ என்னண்டு இவனை புதுசுன்றது? இது வந்து புது கார். அதுவும் புது கார். உள்ள போ. இதில் எந்த வந்து சாப்பிட செருப்பு கழட்ட மாட்டீங்க. அப்பா உள்ளே வந்தாச்சு. இது லைட்டை போடுவோம். இவங்க ஏசி எல்லாம் பூட்டி போகிற உள்ள இருக்குங்க. ஏசி எல்லாம் பூட்டி கிடக்குறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து மேலே வந்தாச்சு. அப்போ நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி என்ன சாப்பிடுவோம்? ரோலர் கேக் சாப்பிடுவோம். சரியா சரியா பசிக்குது. இந்தா கேக் தரேன். இந்த கேக் தனியாக சாப்பிடக்கூடாது. ஆனால் வாழ்க்கான நாட்டுவாசி என்ன தருவாருன்னு ரசின்னு இருக்கேன். மடிக்கு வாழ்க்கை போக கொண்டு போட்டு போயிடுவோம். தீபடாதாம்மா நான் என்ன சொல்கிறேன், கோயிலில் நிற்கலாம் வந்து. என்ன கோயிலில் இருக்கலாம் வந்து. எங்கே கொடிகள் எல்லாம் பெறுவாங்க. எந்த கோயில்? கோயில் அடியில் அம்மா செய்யப்பட்டது. ஓ, அந்த கோயில் அடியில் புரியல. நான் அந்த கூட்டினு மாட்டேன். இந்த விராட்டு இப்போ கேக் கூட இது போட்டுட்டேன். கொஞ்சம் காணலாம் அவனுக்கு. ஆமாம், ஏ அதாவது கொண்டு போட்டு ஏன்ட்ட யாரு கருவாசி வேண்டா இவ்வளோ காணும். அவ்வளோ காணும் 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 அவ்வளோ இவ்வளோ தான் தருவன் காண மாட்டேன். எனக்கு பசிக்குது. சாப்பிடணும். சோளா அடுத்து வெளுத்து நம்ம முதல்ல ஒரு நாள் வீடியோ பதிவு செய்யணும். டைமிங் ஆப் போயிடுச்சு. இங்கே தான் பதிவு செய்ய வீடியோ. நான் ஆக்கள் கூட இன்றைக்கு நான் அந்த அண்ணா சொன்ன நேரம் பிழைச்சிச்சு. இந்த வேலைக்கு போயிடலாம். பசிக்குது அண்ணா. புலங்காய் மிளகு சரி, நான் அண்ணா சாப்பிட்டோன்னு பார்ப்பேன். அண்ணா பசிக்குது. இங்கே அண்ணா தம்பியை வேணும். தம்பி பரவாயில்ல. நீ வந்த கேட்டு கேட்கல கேக்கு அந்த கேக் தானே எங்கால போய் வச்சுட்டேன். அது சொப்பான் குடிச்சிட்டேன். கேட்குறாங்க அப்படி அடித்துன்றாக்கு. அது என்னமே சாப்பிடுவாங்க. சரியான பசிக்கான 10 வேலையை போட்டேன். சரியா 10 நான் போவே இல்லை. அதில் வேலை வேலை சொன்னது வேலை செய்யறதுக்கு என்ன நோனா போவாடியா? ஏன் போவாண்டது நோனா? நான் பார்த்தேன். நல்ல காய்ச்சல் மட்டும் இருக்கே. நல்ல காய்ச்சல் மட்டும் இருக்கோ? எப்படி இருக்குது? நல்ல காற்று வர நல்ல மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க. அப்போ நான் தம்பி வந்துட்டு சாப்பிட விடுவேன். பட் இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து வைஃபை கொடுக்கணும். மேலே இருக்காங்களுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு டிக்டாக் பார்த்துட்டு இருக்கலாம். நித்திர கொள்ளலாம். நீ இப்போ நித்திரோட புரியும். ஏன்டா அதுக்கு சித்து தான் காட்டிட்டேன். அப்படியாச்சு சாப்பிடுவா. தம்பியை பாருங்க. மிக்சர் இந்த மாதிரி சாப்பிட்றான்னு பாருங்க. என்னடா நித்திர சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட அதுக்கு சாப்பிடணும் இருக்குது. சாப்பிடுவேன் மிக்சர் காட்டுவான். பையன் காட்டு. ஏசி இயக்குது போல. கேட களி முடிஞ்சோ இல்லை களி முடிஞ்சோ வேன் கழுவே. ஓ போயிடும்.
சரி சில்லி புட்டா நடக்கிறது விழுந்தலை போகணும் சோடாங்க அங்கே காணே பசிக்குது சோறு சாப்பிட கூடாது சாப்பிடணுக்கா ஏன் எனக்கு சாப்பிட மிக்சர் என்னடா அப்படியே மிக்சர் முடிஞ்சிடும் இந்த கைக்கு வந்து பார்க்க முடிஞ்சிடுமா அதுக்கு இல்லைக்கா நான் போட இந்த கடை சைஸ் போட கடை பிடிக்கும் எனக்கு இதான் பிடிக்கும் நாட்டு வைக்கிட்டு புத்தூர் ஒன்று இருக்கிற கூட கதை இருக்கா இங்கே சோவால் நம்ம போட்டு புத்தூர்ல இருந்து நான் தெரியுமா அழுது இந்த கடவுளே நான் சாப்பிடுக்கல போம்பா இப்போ அங்கே இப்போ கெமிக்கல் போட்டு கலவுறாங்களே இன்ஜின் பக்கம் கலவு போகுது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இன்ஜின் பட்டி வந்து கலவுறாங்க பாருங்க இன்ஜின் பட்டி மற்ற வந்துட்டு பொட்டிகள் இல்லாமல் வந்து கழுவி கொண்டு நிற்கணும் தம்பி பார்த்து கொண்டு நிற்கிறான் இந்த முன்னோக்கு பாருங்க ஒப்பிட்டுக்கண்டா இங்கே வந்து நல்லா வேலை செய்வாங்க பொடிகள் ஓகே இப்போ வந்துட்டு கார் கலந்துங்க அந்த கலவை சரியோ சரியோ ஆ இனிமே என்ன செய்யணும் அடுத்தது நம்ம கல் என்ன செய்ய அடுத்தது ஆ நாங்கள் கலவு இல்லை ஒருத்தன் கலவு ஒரு சொல்கிறான் கழுவிட்டு பா மேலே வா நாங்கள் மேலே போவோமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ போட மாட்டேன் கெமிக்கல் போட்டு காய விட்டு தான் போடுவேன் டேய் போமே எங்கே போகிற ஏன் 2 வச்சு வந்த தலைக்கு ஏன் நேற்று தான் தலைமுடி போட்டீங்க பாமா கூட பாரு ஆ பாமா கூட பாரு சம்போ அடிச்சு முடிக்கணும்ப்பா அவங்க கழுவிட்டேன் ஓகே பார்த்தீங்கன்னா அண்ணா வரேன் கழுவினோடனே தான் வேறு லெவலே இருக்கு வேற விருப்பம் இல்லையா வேற விருப்பம் இல்லையோ இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ சைஸ் போட்டு வந்தாச்சு அப்படி இதை காட்டு அப்படியே பப்பாசி பப்பாசியை காட்டு காரம் வந்து ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் பழுத்து குலுங்குது காவலாம் குத்தி போட்டுட்டு நெஞ்சம் அப்படியே ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு சைஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு இது காருக்கு இருக்கு நல்ல ஒரு வாசம் அதோட வந்து சோஃபா இது புதுசாக வாங்கி போட்டாங்கல்ல அந்த சோஃபாவில் கிடந்து நெல்ல நித்துற இனிமேல் நித்துறைய நித்துற ஒன்று அப்படி எழும்பி வாரம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சுது இன்றைக்கு வந்துட்டு எல்லாம் முடிக்கணும்னா நாளைக்கு காலம் வந்து ஒரு வேன் ஒன்று கொண்டு போகணும் அந்த வேனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து சீட் போட்டணும் யோசிப்பீங்கள் என்னடா உனக்கு வேறு வேலையிலையோ வேனையும் காரையும் கொண்டு திட்டேன்ட்டு உண்மைக்குமே அதுவுமே வந்து ஒரு தொழில் மாதிரி தானே ராம்பி அதுவுமே வந்து தொழில் மாதிரி தான் நான் அதை வீடியோ எடுத்து போட்டேன்னு சொன்னால் அப்புறம் அதை விற்றுன்னு சொன்னால் அதில் வந்துட்டு சின்ன பிரயோசனம் பேர் உங்களுக்கு என்ன அதான் வந்து நான் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்போ நார்மலாக வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக வந்து முடிஞ்சுது இப்போ இந்த வீடியோட கருத்துக்களை வந்து மறக்காமல் ஃபோன் பண்ணுவோம் இப்போ நானும் தம்பிக்கு வந்து போய் கொண்டிருக்கோம் இல்லோ இப்போ போயிட்டு அடுத்த வட்டம் என்ன செய்ய போகிறோம் சொல்லு நீ தான் சொல்லுவோம் வீடியோ முடிக்க போகிறோம் எங்கே போய் முடிக்க போகிறோம் அப்போ என்ன செய்யுது அம்மா கடை சந்திப்போம் போய் தெரியும் சந்திச்சு போட்டு அம்மா கூட காய்ச்சி போட்டு வீடியோ முடிப்போமே நாங்கள் கோயிலில் நிற்கணுமாக கோயிலில் போய் பார்ப்போம் என்ன செய்யணும் நான் ஆட்டோ நீ வர்றியா எங்க கால்
அப்படி இடக்கட பம்பு அடிக்கணும் தலையே காணே இல்ல இல்ல தெரியுது சரி ஓகே அப்போ நாங்களுமே வந்துட்டு அங்கே போயிட்டு நம்ம சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு வீட்டை டைம் ஆக வேண்டாம் அடுத்த ஒரு வேலைக்கு வந்துட்டு போக போகிறோம் அதால் வந்து நாங்களுமே அந்த வீடியோ முடிக்க போகிறோம் வேண்டாம் மொத்தாது வீடியோ முடிக்கப்போ இந்த வீடியோ வந்துட்டு எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உண்மைக்கு வந்துட்டு நல்ல நித்திரை அந்த சோஃபாவில் வந்து நல்ல நித்திரை கொண்டுட்டு இப்போ தான் எல்லாம் எழுப்பி வந்தாச்சு நான் நித்திரையா போடுற கல்யாணம் ஆச்சுடா நீ தான் எழுப்பி கடைசியாக வந்த எலும்பு எங்க பார்த்துக்கூடி ஒயில தெரியாது ஓகே அப்போ நாங்களுமே வந்து வீடியோ முடிக்கவும் இந்த வீடியோ நேரத்தில் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மச்சனாக்காரன் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலைக்கு பில் பண்ண முடிச்சுன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு உடனே வேறு உண்மைக்கு வந்து இன்றைக்கி நார்மலாக அப்படி சேவ் ஸ்டாண்டோடைய வந்து எங்கிட்ட வாழ்க்கை வந்து போயிட்டு இது இந்தியன் வாழ்க்கைன்னு ஒரு நாளைய வாழ்க்கை பாப்போம் என்னத்தோட போகுதுன்னு இப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போகிறோம் இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காமல் சொல்லுங்க நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இப்போ அம்மாக்கள்கிட்ட வந்து போகணும் வேலையை முடிச்சோன்னா போகணும் என்ன ஓகே அப்போ நாங்கள் அந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஒரு ஆதரவு தாங்க அப்படி தான் நான் தந்து கொண்டிருக்கீங்க ஓகே முடிச்சுக்கொள்வோம் பாய்